எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு அருமையான ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது கிறிஸ்மஸ் பன்ஸ். இது மேலே ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அப்புறம் சுகர் கிளேஸ் ஊற்றி இது நம்ம செய்ய போகிறோம். சொல்லும் போதே சாப்பிடும் போல இருக்குது. ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பன் செய்ய முதல்ல ஈஸ்ட்டை கரைக்கணும். கிண்ணத்தில் 1/4 கப் வெதுவெதுப்பான தண்ணியை ஊற்றி 7 கிராம் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் போடுங்க. இது கொஞ்ச நேரத்தில் கரைஞ்சிரும். அடுத்து பன்ஸுக்கான பேஸ் மாவு செய்ய போகிறேன். அகல பாத்திரத்தில் 500 கிராம் மைதா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இதில் கரைச்ச ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து ஒரு முட்டை, 50 கிராம் உப்பு இல்லாத ரூம் டெம்பரேச்சர் வெண்ணெய், 300 ml காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சர்ல சாஃப்டா இருக்கணும். அப்பதான் மாவோட நல்லா மிக்ஸ் ஆகும். மாவு திரண்டு வந்ததும் இன்னொரு 10 நிமிஷத்துக்கு பிசைங்க. பாருங்க, மாவு இந்த மாதிரி கையில ஒட்டாம இருக்கணும். இது மேல கொஞ்சம் எண்ணெய் தடவி 2 மணி நேரத்துக்கு ரூம் டெம்பரேச்சர்ல வைங்க. ரெண்டு மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா மாவோட அளவு அதிகமாயிருக்கு. இத ப்ரூஃபிங்னு சொல்லுவாங்க. இத பாத்திரத்துல இருந்து எடுத்து ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ்ல வச்சு கொஞ்சம் மாவை தூவி இன்னொரு 10 நிமிஷத்துக்கு பிசைங்க. மாவு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு தேங்க. ரொம்ப மெலிசா தேக்க தேவையில்ல. கிட்டத்தட்ட 1/2 சென்டிமீட்டர் திக்னஸ்க்கு தேய்ச்சா போதும். மேல ரூம் டெம்பரேச்சர் வெண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அடுத்து சர்க்கரை தூவணும். நான் வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்றேன். நீங்க விருப்பப்பட்டா பிரவுன் சுகர் கூட போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டதுக்கு அப்புறம் பட்டைத்தூள் தூவுங்க. நான் கொஞ்சம் மிக்ஸ்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் போடுறேன். இதுல திராட்சை, நறுக்குன ஏப்ரிகாட், டூட்டி ஃப்ரூட்டி இருக்கு. நீங்க உங்களுக்கு விருப்பமான மற்ற ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் பாதாம் ஸ்லைசஸ் தூவுங்க. அடுத்து மாவை மெதுவா ரோல் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் டைட்டா ரோல் பண்ண பாருங்க. மாவை ரோல் பண்ணியாச்சு. இதை நான் 1.5 இன்ச் திக்னஸ்க்கு கட் பண்றேன். உங்களுக்கு விருப்பமான திக்னஸ்க்கு நீங்க கட் பண்ணலாம். கட் பண்ண ரோல்ஸ் பட்டர் பேப்பர் போட்டு பேக்கிங் ட்ரேல வைங்க. இது மேல கொஞ்சம் ஈரமான துணி போட்டு 30 நிமிஷத்துக்கு வைங்க. 30 நிமிஷம் கழிச்சு துணியை எடுத்துருங்க. பன்ஸ் மேல தடவை எக் வாஷ் செய்ய போறேன். இதுக்கு ஒரு முட்டையை உடைச்சு ஊத்தி 1 டேபிள் ஸ்பூன் பால் ஊத்தி நல்லா பீட் பண்ணுங்க. இந்த எக் வாஷை பன்ஸ் மேல தடவுங்க. அவனை ஒரு 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி இத 180 டிகிரி செல்சியஸ்ல 15 நிமிஷத்துக்கு பேக் பண்ணுங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, பன்ஸ் நல்ல கோல்டன் பிரவுன் கலர்ல சூப்பரா இருக்கு. ஆனா உடனே சாப்பிட முடியாது. இது கொஞ்சம் ஆறணும். அதுக்குள்ள நான் சிம்பிள் சுகர் கிளேஸ் செய்ய போறேன்.
சின்ன பாத்திரத்தில் 100 கிராம் ஐசிங் சுகர், கொஞ்சம் எலுமிச்சை பழத்தோட தோலை துருவி போடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. பன்ஸ் கொஞ்சம் ஆறிடுச்சு. சுகர் கிளேஸை இது மேலே ஊற்றுங்க. ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ண பன்ஸோட டேஸ்ட் தனிதாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. வாவ், இந்த கிறிஸ்மஸ் பன்ஸ் பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக அவ்வளோ அருமையாக இருக்குது இல்லையா? இது நீங்கள் செஞ்ச உடனே நீங்கள் சூடாக சர்வ் பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் பன்ஸ் ரொம்ப அருமையாக வரும். ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் கிறிஸ்மஸை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள்.